மதுரையில் ஃப்ரிட்ஜ் வெடித்து தீ விபத்து ஏற்பட்ட மகளிர் விடுதிக்கு மதுரை மாநகராட்சி நிர்வாகம் சீல் வைத்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இதுகுறித்த விரிவான தகவலை செய்தியாளர் ரஃபீக் ராஜாவிடம் கேட்கலாம். ரஃபீக் ராஜா, விவரங்கள். நிச்சயமாக மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள கற்றாபாளையம் பகுதி, இந்த பகுதியில் இயங்கி வந்த தனியார் மகளிர் விடுதியில்தான் நேற்று தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் 2 ஆசிரியை, அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பரிமளம் என்ற அரசு பள்ளி ஆசிரியையும், தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த சரண்யா என்ற தனியார் கல்லூரி பேராசிரியையும் இறந்து போனார்கள். இதைத் தொடர்ந்து நேற்று திடீர்நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த கட்டிடத்தில் விடுதி வைத்து நடத்தி வந்த விடுதியின் உரிமையாளர் இன்பா மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதேபோல இந்த விடுதியினுடைய மேலாளர் புஷ்பா மீது வழக்கு பதிவு செய்து இதில் கட்டிட உரிமையாளர் மற்றும் அந்த விடுதியின் உரிமையாளர் மீது கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அறிவித்திருந்தார். உடனடியாக இதுபோன்ற விதிமீறல் கட்டிடங்கள் குறித்து ஆய்வு செய்து இடிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று. அதனைத் தொடர்ந்து மாநகராட்சி கட்டிட உரிமையாளர் கதிரவன் என்பவரை அழைத்து இந்த கட்டிடத்தை இடிப்பதற்கான நோட்டீஸையும் நேற்று இரவே வழங்கியது. இதனைத் தொடர்ந்துதான் தற்போது மதுரை மாநகராட்சி இந்த கட்டிடங்களுக்கான சீல் வைக்கும் பணியை துவங்கியுள்ளது. முதற்கட்டமாக இந்த விசாகா மருத்துவமனை செயல்பட்ட அந்த கட்டிடத்தில் விசாகா விடுதி மற்றும் விசாகா மருத்துவமனை ஆகிய 2 கட்டிடங்களுக்கு தற்போது சீல் வைக்கப்பட்டுள்ளது. இதேபோல இந்த கட்டிடத்தின் மற்ற கடைகளுக்கும் நேற்று மாநகராட்சி அறிவுறுத்திருந்தது. உடனடியாக கடையை அப்புறப்படுத்துங்கள் என்று. அதன் அடிப்படையில் அந்த உரிமையாளர்கள் அப்புறப்படுத்தியிருந்தனர். அதனைத் தொடர்ந்து அந்த கடைகளுக்கும் சீல் வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து சீல் வைக்கும் நடவடிக்கை மாநகராட்சி எடுக்கும் என்று தெரிய வருகிறது. இது மட்டுமல்லாமல் அந்த கட்டிடத்தின் உரிமையாளர் இந்த கட்டிடத்தை இடித்து அப்புறப்படுத்துவதற்கான பணியை 10 மணிக்கு துவங்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் இதுபோன்று வேறு ஏதும் உரிய அனுமதிகளை பெறாமல் விடுதிகள் செயல்பட்டுள்ளதா என்பதை கண்டறியும் நோக்குடன் நேற்று குழுவும் அமைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இதுபோன்ற ஆபத்தான நிலையில் உள்ள விடுதிகள் மற்றும் பழமையான கட்டிடங்களை கண்டறியும் பணியும் துவங்கி நடைபெற உள்ளது. தகவலுக்கு நன்றி ரஃபீக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.